நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலை போல வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தலையின் அடுத்த படத்தில் மிரள வைக்கும் கெட்டப். தல ரசிகர்களின் அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நேர்கொண்ட பார்வை படத்தின் மீதுதான். இப்படத்தின் ஷூட்டிங் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நிறைவடைந்தது. தல அஜித் ஷூட்டிங்கை முடித்து தற்போது சென்னை திரும்பியுள்ளார். எப்பொழுதுமே படப்பிடிப்பை முடித்துவிட்டு சிறிது ஓய்வு எடுப்பார். பிறகு தனது அடுத்த படத்திற்கான வேலைகளில் ஈடுபடுவார். பலருக்கும் அடுத்த கேள்வி தல அஜித் அடுத்து யார் இயக்கத்தில் நடிப்பார் என்பதுதான். பல பெயர்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கப் போவதாக ஒரு தகவல் வைரலாக பரவியது. அதனைத் தொடர்ந்து 5வது முறையாக சிவா தல அஜித்துடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற தகவலும் பரவியது. ஆனால் வினோத் தான் அடுத்த படத்தையும் இயக்க இருக்கிறார் தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டது. வினோத் முதலில் தனது சொந்த கதையை சொல்லி அஜித்திடம் ஓகே வாங்கி இருக்கிறார். அதன் பிறகு பிங்க் ரீமேக் உரிமைகள் தயாரிப்பாளர் வாங்க அந்த படத்தை இயக்குவதற்கு ஓகே சொல்லியுள்ளார். விஸ்வாசம் படத்திற்கு பிறகு மிக வேகமாக தனது அடுத்த படத்தை முடித்துவிட்டார் தல அஜித். உங்களுக்கு வெளியான விஸ்வாசம் இன்று வரை ரசிகர்களால் பெரிதாக கொண்டாடப்பட்டு வருகிறது. படம் பலரையும் கவர்ந்து விட்டதால் 100வது நாளை நோக்கி இன்னும் சில திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தல அஜித் தனது அடுத்த படத்தில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்தியில் வெளியான பிங்க் படத்தின் ரீமேக் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனை போனி கபூர் தயாரித்திருக்கிறார். இதனை வினோத் இயக்கியுள்ளார். வினோத்தின் முந்தைய படங்களான சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 போன்ற படங்களின் வெற்றியை தொடர்ந்து தல அஜித்துடன் இணைந்துள்ளார். இவரின் திரைக்கதையும் இயக்கமும் தல அஜித்திற்கு பிடித்து போகவே அவரிடம் ஒரு கதையை கேட்டுள்ளார். அவருக்கு அந்த கதை அஜித்திற்கு பிடித்து போக போனி கபூர் பிங்க் படத்தின் ரீமேக்கை முடித்துவிட்டு அடுத்து இந்த கதையை பண்ணலாம் என்று கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்படத்தின் ரீமேக்கில் வினோத்தை இயக்கியிருக்கிறார். தற்போது வினோத் அடுத்த படத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டுள்ளார் என சில கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தல அஜித்திற்கு வினோத் முன்பு சொன்ன கதை அரசியல் கதையாம். இது முழுக்க முழுக்க விறுவிறுப்பாக மாசான அரசியல் வசனங்களுடன் முக்கிய சமூக கருத்துக்கள் கொண்ட படமாக உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே இவர் இயக்கிய படங்களில் திரைக்கதை விறுவிறுப்பாக அமைந்திருக்கும். எந்த ஒரு இடத்திலும் சலிப்பு ஏற்படாத அளவிற்கு இவர் திரைக்கதை அமைப்பதில் வல்லவர். அதனைத் தொடர்ந்து தல அஜித் போன்ற மிகப்பெரிய நடிகரை வைத்து எடுக்கும் போது அந்த அளவிற்கு இவர் திரைக்கதை அமைத்திருப்பார். தல அஜித் படத்தில் அரசியல்வாதி கெட்டப்பில் நடிக்கிருப்பதாக சில தகவல்கள் வெளிவருகின்றன. இதற்கு முன் தல அஜித் போலீஸ் டான் போன்ற கெட்டப்பில் நடித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேர்கொண்ட பார்வை படத்தில் வக்கீல் கெட்டப்பில் நடித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அரசியல்வாதி கெட்டப்பில் நடிக்கிறார் என்ற தகவல் ரசிகர்களை கொண்டாட வைத்துள்ளது. தல அஜித் ஏற்கனவே பல படங்களில் வேஷ்டி சட்டை போட்டு நடித்துள்ளார். ஆனால் அரசியல்வாதியாக எந்த படத்திலும் நடிக்கவில்லை. வினோத் இயக்கத்தில் அடுத்த படத்தில் அரசியல்வாதி கெட்டப்பில் அனைவரும் மிரட்ட இருக்கிறார். அடுத்த வருடம் தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை வினோத் கொடுப்பார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை தல அஜித் அரசியல்வாதியாக படத்தில் நடித்தால் உங்கள் கருத்து என்னவாக இருக்கும் என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.